மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து இன்று 22/6/25 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை ஏகாதசி திதி அதிகாலை 1:52 வரை. அதன் பிறகு வந்து துவாதசி திதி பரணி நட்சத்திரம் மதியம் 3:52 வரை. அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் காலை 7 நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9, ராகு காலம் மாலை 4:30 to 6. நாம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை பண்ணுவோம். ராகு காலம் மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1, குளிகன் மதியம் 3 to 4:30, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரமம் இரவு 9:28 வரை, கன்னி. அதன் பின் துலாமுக்கு. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இது இன்னைக்கு வந்து கார்த்திகை விரதம். கார்த்திகை விரதம்னாவே முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். சூரிய உதயம் 5:56, அஸ்தமனம் மாலை 6:34, அதிகாலை சந்திர உதயம் அதிகாலை 2:33, மதியம் 3:31 வரை அஸ்தமனம். இன்றைய ராசி பலன்கள். இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள். மேஷம் அஸ்வினி, வேலைகளில் சிறு தடை உண்டாகும். பரணி, வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்கள். கார்த்திகை, வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனம் தேவை. ரிஷபம் கார்த்திகை, அலைச்சல் அதிகரிக்கும். ரோகிணி, வியாபாரிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர். மிருகசீரிடம், வாழ்க்கை துணையின் ஆதரவால் நல்ல முடிவு ஏற்படும். மிதுனம் மிருகசீர, முன்னேற்றமான நாள். திருவாதிரை, எதிர்பார்த்த வருவாய் வரும். புனர்பூசம், உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். கடகம், முன்னேற்றமான நாள். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பூசம், விழிப்புடன் செயல்படுவதால் வேண்டாத பிரச்சனை விலகி போகும். ஆயில்யம், நேற்றைய முயற்சி வெற்றியாகும். சிம்மம், பெரியோரின் ஆதரவு நினைத்ததை சாதிக்கும் நாள். பூரம், எதிர்பாராத பிரச்சனை வாசல் கதவை தட்டும். உத்திரம், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். கன்னி, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம், உங்கள் எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் ஏற்பட்டு வலு அதிகரிக்கும். சித்திரை, பிறரை நம்பி இன்று எந்த வேலையும் செய்யாதீர்கள். துலாம், சித்திரை, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். சுவாதி, வியாபாரத்தில் நேரடி கவனம் அவசியம். விசாகம், புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். விருச்சிகம், விசாகம் நினைப்பது நிறைவேறும். அனுஷம், மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். கேட்டை, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தனுசு, மூலம், குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பூராடம், உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உத்திராடம், நேற்று நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று நடக்கும். மகரம், உத்திராடம், உழைப்பு அதிகரிக்கும் நாள். திருவோணம், ஒரு சில வேலைகளில் போராடி வெற்றி காண்பீர். அவிட்டம், வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கும்பம், யோகமான நாள். முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சதயம், எதிரி கை ஓங்கும். பூரட்டாதி, நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலையை முடித்து கொடுப்பீர்கள். மீனம், நன்மையான நாள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உத்திரட்டாதி, குடும்ப உறவுகளிடம் கோபம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. ரேவதி, நினைத்தது நிறைவேறும். தடைபட்ட வருமானம் வரும். பொதுப்பலன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் சீராகும். நினைத்த வேலை நடக்கும். வாழ்வில் அன்பு நிறைந்த பக்கங்களை தேடத் தூண்ட வேண்டும். கணவருக்கு என்ன கூலி வேலை கிடைத்தால்தான் உலை அடுப்பில் வைக்க முடியும் என்கின்ற நிலை முன்பு இருந்தது. இதில் போட்டிருக்காங்க. சிங்கம்பட்டி ஜமீன் கதை. தமிழகத்தில் சிங்கம்பட்டி ஜமீனை தொகுத்து வழங்கும் நாள்.
ஜிஎஸ்டியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஜிஎஸ்டியை பற்றி எதில் என்னென்ன இருக்குங்கிறத செய்யுங்க. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு. நாவுக்கரசரும் நாவாய் நாயகரும். தபால் தலையை ஆங்கிலத்தில் தகவல் சுரங்கம். உலக மழைக்காடுகள் தினம். இன்று மழைக்காடுகள் என்பது பெருமளவு மழைப்பொழிவு உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் அடர்ந்த காடு. பூமியில் 50% பல்லுயிரங்கள் தானாகவே இவை அமைந்துள்ளன. உலகின் மொத்த கார்பன் 30% இதுவே உறிஞ்சுகின்றன. இயற்கை மருத்துவத்திற்கான பல மூலிகைகள் கிடைக்கின்றன. பூமியின் பாதுகாவலராக விளங்கும் இக்காடுகளை அழிவிலிருந்து காக்க வலியுறுத்தி ஜூன் 25 உலக மழைக்காடுகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஜூன் இன்னைக்கு 22 ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி 8. தனிய நாள் கிருத்திகை விரதம் கூர்ம ஜெயந்தி ஹரிவராசம் 9 காலை 43 வரைக்குமே. இன்னைக்கு கிருத்திகை விரதம் கூர்ம ஜெயந்தி. 10 அவதாரங்களில் கூர்ம அவதாரம் இன்று கூர்ம ஜெயந்தி. கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய நாளே. இன்னைக்கு சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு நாளாகவும் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் தன்வந்திரி போற்றியை படித்தால் உடல் நலம் மனநலத்துடன் வாழலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஏற்படுத்தியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நடராஜர் சிவகாமி தாயாரின் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக பெண்கள், அதாவது திருமணமாகாதவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம். இது தொண்டாதான் நினச்சி செய்கிறோம். காசெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு இதை நீங்களும் உங்ககிட்ட நல்ல ஒரு பொண்ணு பையன் இருந்தாலும் சொல்லுங்கள். பையனாக இருந்தால் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாத இருக்கணும். பெண்கள் பணக்காரரோ ஏழையோ எந்த விதமான ஜாதி மதமுமே இல்லை. இருந்தால் நீங்கள் எங்களையே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்க. சாளரக் கோவில். சில கோயில்களில் கருவறைக்கு நேரே செல்ல முடியாமல் குறுக்கே பலகனி எனப்படும் கல் ஜன்னல் அமைக்கப்பட்டு இருக்கும். இவற்றை சாளரக் கோவில் என்பர். இத்தகைய கோயில்களில் அக்னி சக்தி வாய்ந்த தெய்வங்கள் மூலவராக இருப்பர். இங்கு ஹோமம், சாம்பிராணி, தூபம், தீபமிடுவது அளப்பரிய சக்தி தரும். சன்னதிக்கு நேராக நின்று வழிபட்டால் அந்த ஆற்றல் நம் உடம்பிற்கு தாங்காது என்பதால் இப்படி பலகனி அமைக்கப்படும். ஸ்ரீசக்கரத்துக்கு இணையானது இப்பலகனி. கருவறையிலிருந்து வெளிப்படும் அட்சய சக்தியை உள்வாங்கி அருட்சக்தி உள்ள பக்தர்களின் பக்குவத்திற்கேற்ப பலகனி ஆற்றலை வழங்கும். கடலூர் அருகிலுள்ள நல்லாத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் கோயில் சாளர அமைப்புடையது. இங்குள்ள மூலவர் அக்னி சக்தி மிக்கது. நாடு செழிக்க பசுவை நேசியுங்கள். தாய்மதம் தாய்மொழி நேசியுங்கள். மனதை கெடுக்குவற்றை எதுவையுமே செய்யாதீர்கள். வேலமுகுத்து விநாயகரை தொழ வாழ்வு மிகுந்து வரும். வெற்றி முகத்து விநாயகரை தொழ புத்தி மிகுந்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்வினைகளே அப்பம் உப்பலும் அமுதும் செய்தறிய தொப்பையப்பனை தொழ வினை அறுக்குமே. விரதம் இருக்கும் நாட்களில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது. மாதவி வனேஸ்வரர். திருப்பூர் டு கோயம்புத்தூர் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் உள்ளது. மகா சிவராத்திரி நவராத்திரி. நேரம் காலை 6 to 7:30, மாலை 4 to இரவு 7:30 மணிக்கு. கேது தோஷம் போக்கும் மாதவி வனேஸ்வரர் கோவில் திருப்பூர் அருகிலுள்ள திருமுருகன் பூண்டியில் உள்ளது.
பார்க்கடலில் கடைந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் மகாவிஷ்ணு. அப்போது ஸ்வர்ணபானு என்னும் அசுரன் திருட்டுத்தனமாக தேவர்களுடன் சேர்ந்து அமிர்தம் பருகினான். அதை அறிந்த விஷ்ணு அசுரனை இருதுண்டாக வெட்டினார். அமுதம் பருகியதால் அவன் உயிர் போகவில்லை. அசுரனின் தலைபாகமும் ஒரு பாம்பின் உடலுடன் சேர்ந்து ராகுவாகவும், உடல் பாகம் பாம்பின் தலையோடு சேர்ந்து கேதுவாகவும் மாறின. இதில் கேது பூலோகத்தில் உள்ள மாதவி வனத்தில் தங்கி சிவனை வழிபட்டதன் பலனாக கிரக பதவியை அடைந்தது. கேது பூஜித்த சிவனே இத்தலத்தில் மூலவராக விளங்குகின்றார். இதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம் முன்னோர் சொல்லியபடி சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்பாடு நிறைந்ததாக வாழ்க்கையை மாற்றினால் போதும். ஆன்மீகம், சத்தான உணவு, உடற்பயிற்சி என ஹிந்து மதம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். அதே மாதிரி இப்பொழுது நமது புதிய முயற்சியாக உங்களுக்கு பெண் மாப்பிள்ளை வேணாலும் சொல்லுங்கள். காசு இல்லை, ஒரு தொண்டாக தான் செய்கிறோம். இதில் எல்லாரும் இது பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.